ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்கள் முத்து பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாபிக் எதை பற்றி பேசுகிறோம் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாபிக், அதாவது பழம்பெரும் நடிகை, கன்னட பைங்கிலி என்று சொல்லப்படக்கூடிய 700 தமிழ், தெலுங்கு, மலையாளம் பல படங்கள் நடித்த கன்னட பைங்குலி சரோஜாதேவி அம்மையார் மறைந்து விட்டாங்க. இந்த செய்தி கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. கோலிவுட், டோலிவுட், சாண்டல்வுட், பாலிவுட், அதுக்கப்புறம் நம்ம மாலிவுட். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு லெஜெண்டரி நடிகை, மிகப்பெரிய ஒரு எல்லாத்துக்கும் இன்ஸ்பிரேஷனான நடிகை, நடிப்பால் உலகத்தையே ஒட்டுமொத்த இந்தியாவை கைக்குள்ளே வைத்த ஒரு நடிகை மறைந்தது ரொம்ப ஒரு சோகமான நிகழ்வுன்னு சொல்லலாம். இதில் என்ன பெரிய இந்த சோகத்தில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சின்னு இல்லை, ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயம்னு பார்த்தோன்னா, அவங்க சாவருக்கு முன்னாடி மரணத்துக்கு பிறகு தன்னோட 2 கண்களை தானம் கொடுத்து இறந்து போயிருக்காங்க. அதனால் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க, இன்னொருத்தருடைய உயிரில் வாழ்ந்துட்டுருக்காங்கிற அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி இருக்குது. நம்ம மரியாதைக்குரிய கன்னட பவர் ஸ்டார் என்று அழைக்கப்படக்கூடிய நம்ம புனித் ராஜ்குமார் மாதிரி இவங்க கண்டானம் பண்ணியிருக்காங்க. இது வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ இதை நம்ம இதாக பார்க்குறோம். ஸோ அந்த சரோஜாதேவி அம்மையாருக்கு ஆத்மா சாந்தி அடையும் தான் நம்ம வேண்டிக்கிறோம். எல்லா மாநில முதலமைச்சரும் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்க. நம்மளும் நம்ம தமிழ்நாடு சார்பாக நம்ம அம்மையாருக்கு ஒரு ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நம்ம அஞ்சலி செலுத்துவோம். என் வீடியோ முடிச்சுக்கிறேன். பை பாய்.